நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், ஒன்று கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெல்கம். நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கெல்லாம் ஒரு காரியத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அது ஒரு கொள்கை சார்ந்து இருக்கலாம், இல்லை நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்து இருக்கலாம், நம்ம விருப்பங்கள் சார்ந்து இருக்கலாம். ஒரு செலிப்ரிட்டிஸை ஃபாலோ பண்ணுற மனிதர்கள் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். தாட் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை பாலிசிஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒரு மனித இயல்பு தான். ஒரு பின்பற்றுதல் என்பது ஒரு மனித இயல்பு. ஆனால் முழு வேதம் நமக்கு காண்பிக்கிற ஒரு பின்பற்றுதல் என்பது படைத்த பரம்பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அழகாய் சொல்லியிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் தான் வே அண்ட் ட்ரூத் அண்ட் லைஃப். அவரை பின்பற்றும் பொழுது தான் நம்ம வாழ்க்கை இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி, இந்த வாழ்க்கையும் மரணத்துக்கு பின்பதாக இருக்கிற ஒரு நித்தியமான வாழ்க்கையும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்னு வேதம் ரொம்ப அழகாக காண்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் யாரை பின்பற்றணுன்றதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தை அல்ல, உலகத்தின் அதிபதியை அல்ல, சகலத்தையும் தன் வார்த்தையின் உச்சரிப்பினாலே உருவாக்கின தேவனை தான் நாம் பின்பற்றணும். வசனம் நமக்கு அழகாக வெளிப்படுத்துது. ஒரு வார்த்தையை வாசித்த பின்பு செய்திக்குள்ளே கடந்து போகலாம். மார்க்கு 1:17 இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். மனுஷரை பிடிக்கக்கூடிய அளவுக்கு என் பின்ன வாங்க, ஃபாலோ மீ. நான் உங்களை மனுஷனை பிடிக்கிற ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். யாரை பின்பற்றணும்னு இப்போ தெளிவாக புரியுதா? என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ we cannot follow the worldly logic, policies, thought process. அதை எண்ணங்களை சார்ந்து நம்ம பயணிக்க முடியாது, கொள்கைகள் சார்ந்து பயணிக்க முடியாது. சத்தியத்தை சார்ந்து பயணிக்கணும், ஜீவனை சார்ந்து பயணிக்கணும். அது இயேசுவின் பாதையாக இருக்கணும். அதுதான் ஒரு தெளிவான வாழ்க்கை. என் பின்னே வாருங்கள். இது எங்கே நடக்குது? ஊழியத்தினுடைய தொடக்க காலம். கலிலேய கடற்கரையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வரார். அங்கே சீஷர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அப்பொழுது வலை வெறுமையாக இருக்குது. ராம் முழுவதும் அவங்க பயணப்பட்டு ஒன்றும் பிடிக்காமல் தேவர் ரியலி எம்டி, வெறுமையாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க, வெறுமையாக இருக்குது, அவங்களிடம் எதுவுமே இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் பின்னாடி வாங்க, நான் உங்களை மனுஷனை பிடிக்கிற ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஃபாலோ மீ. ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? இப்போ ஒரு கூட்டத்தை சேர்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 4 பேர் முன்னாடி பேசணும், 4 பேர் முன்னாடி பாட்டு பாடணும், சாட்சி சொல்லணும். இது கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம் இல்லையா? மனிதர்களை சேர்ப்பது என்பது இதனுடைய பொருள் அல்ல. மனிதர்களை சேர்த்து நம்ம யார் எவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிறோம், எவ்வளோ அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம், என்ன எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் என்ன எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை பேர் எனக்கு லைக் கொடுக்குறாங்க, கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அது அல்ல அதனுடைய பொருள். கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் பொழுது அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த நம்பிக்கை, அதாவது என்ன நம்பிக்கை? சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றணும். அந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்குறார். அதை நாம் செயல்படுத்தும் பொழுது மனிதர்களை பிடிக்கக்கூடிய ஒரு அதிகாரம். அடிமைகளாகவா? இல்லை. அன்பு அவர்களுக்கு செலுத்தவும் பகிர்ந்து கொள்ளவும் நம்மை ஒரு தேவன் ஒரு பொறுப்போடு தெரிந்து கொள்கிறார். அதற்குத்தான் அந்த வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு வலையை நம்ம கருத்தில் கொடுக்குறார். அந்த வலையை போட்டு நாம் மனிதர்களை பிடிக்கக்கூடிய, யாருக்காக? ஜீவனுக்காக, சத்தியத்திற்காக, அவர்களுடைய நித்தியமான வாழ்க்கைக்காக, ரட்சிப்புக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ண தேவன் உங்கள் கருத்தில் ஒரு வலையை கொடுக்குறார். அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு தயவான ஒரு வாழ்க்கை. இந்த தயவை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்பிட்டா, எனக்கு இது இல்லை, அது இல்லை, இது எப்போ நடக்குமோ, அது எப்போ நடக்குமோ, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ சோர்வுகள் இருக்குது, இவ்வளோ பலவீனம் இருக்குது, இதன் மத்தியில் நான் எப்படி பிழைக்க போகிறனோ அப்படியான ஒரு கேள்வியெலாம் வருமா?
எண்ணங்கள் தான் வருமா? ஏன்னா நீங்கள் அதை தாண்டி போயிட்டீங்க. எதை தாண்டி போயிட்டீங்க? உங்களுக்கு நிறைவாகி நீங்கள் ஒரு நல்ல தலைவராகி பிறரை ஜீவனுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய அதிகாரத்தை உங்கள் கரத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு தான் சொல்கிறாரு, ஃபாலோ மீ. அந்த ஒரு வார்த்தைக்காக சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வாங்க, என் பின்னே வாங்க, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். கூடுதலாக ஒரு வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47, 48 வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். என்ன நடக்குது? 2 வலை. ஒன்று நம் கரத்தில் கொடுக்கப்படுற ஒரு வலை, மற்றொன்று பரலோக ராஜ்யமும் ஒரு வலையை கையில் வைத்திருக்கு. அந்த வலையை போடும் பொழுது அது மொத்தமாக அள்ளிக்கிட்டு வருகிற ஒரு வலையம். அது இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு வந்து தேவையானதை கூடையில் சேர்க்கும், தேவையில்லாததை எறிந்து போடுவார்கள், தேவையற்றதை தூக்கி போடும். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், த காட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஸ்பீக்கிங் டு யூ. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறார். நாம் அவர் பின்பதாக போக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவ தயவை பெறுவதற்கு. தேவனுடைய தயவு நம் வாழ்க்கையை நிரப்பணும்னா we should follow the Jesus Christ. ஆனால் நம்ம அப்படி இல்லையே. நிறைய காரியங்களை ஃபாலோ பண்ணுறோம், நிறைய எண்ணங்களை ஃபாலோ பண்ணுறோம், நிறைய ஐடியாலஜிஸை ஃபாலோ பண்ணுறோம். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற அநேகர் கூட இப்படியான ஒரு திசை மாறுதலுக்குள்ளே கடந்து போகிறாங்க. they are deviating their life into the wrong ways. அவங்க தவறாக வழி நடத்தப்படுறாங்க, வழி தப்பி போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவனை முழுமையாக நாம் பின்பற்றலை. மனிதர்கள் பேசுகிறதை கேட்குறோம், அந்த டாக்டரினை கேட்குறோம், ஆனால் வசனம் வாசிப்பதில்லை. ஜெபம் என்பது நமக்கு தெரியும், ஜெபத்திலே நாம் தேவனிடம் பேசுகிறோம், தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறார் என்ற புரிதல் இல்லை. வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள ஆசைப்படுறோம், ஆனால் வாக்குத்தத்தங்களுக்கு முன்பதாக அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற ஒரு புரிதலும் இல்லை. இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்கள் எதை எப்படி பெற்றுக்கொள்வீங்க? அதாவது தயவை தேவனிடமிருந்து எப்படியாக பெற்றுக்கொள்ள முடியும்? கிடைக்காதே. அப்போ தேவனுடைய தயவு நமக்கு வரணும்னா அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுக்கணும். வெறுமையாக தான் இருக்கிறீங்க, இன்றைக்கி உங்களுக்கு பலன் இல்லை, வெறுமையாக இருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு பணம் இல்லை, வெறுமையாக இருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு அதிகாரம் இல்லை, இருந்தது இழந்து போயிட்டீங்க. உண்மைதான், தேடி பார்த்தீங்க, ஒன்றும் கிடைக்கல, ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்க, யூ ஆர் ரிஜெக்டட் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, என்ன பின்பற்றி வா. இன்றைக்கி ஒப்பு கொடுக்கலாமா? இந்த செய்தியின் மூலமாக நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் சொன்னேன், ஸ்பெசிஃபிக்காக கர்த்தர் உங்களோட பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு பின்பற்றணும், அவர் வார்த்தையின்படி பின்பற்றணும். அப்பொழுது மனிதர்களை பிடிக்கிற அதிகாரம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் பிறரை ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. how much you are filled. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நிரப்பப்பட்டிருக்கிறீங்க, அதை யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இல்லாமையாக பிறருக்கு நீங்கள் கொடுக்க முடியும்? ஆனால் ராஜ்யம் ஒரு வலையை போடுதில்லை. அந்த வலையிலேருந்து எல்லாவற்றையும் அள்ளிட்டு வரும்போது கூடையில் போடுகிற இடத்தில் நாம் இருக்கிறோமா, இல்லை எரிந்து போடுகிற இடத்துல நாம் இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. நாம் நம் வாழ்க்கையினுடைய நல்ல கனிகளோடு நல்ல நீதியான ஒரு வாழ்க்கையை, அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை, என் நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அது மெதுவும் லகுவுமாக இருக்கிறது. இட்ஸ் அ வெரி ஜென்டில் காட். அவர் சிலுவை எடுத்துக்கொள்ள சொல்கிறார். அது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை, அது ஒரு அடையாளம், அது ஒரு சாட்சி. சாட்சியின் வசனத்தினால் பிசாசை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அது ஒரு சாட்சி. அப்போ நாம் கூடையில் எடுத்து போடப்படுகிற இடத்தில் நாம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? தயவை பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ கிறிஸ்துவின் தயவை நாம் பெறணும்னா ராஜ்யம் நம்ம அள்ளிட்டு வரும் பொழுது, நம்மை பார்க்கும் பொழுது, உங்களை பார்க்கும் பொழுது, நோ மேட்டர் வாட் யூ ஹேவ் இன் யோர் ஹேண்ட், உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை என்பதை ராஜ்யம் பார்க்காது. உங்களிடம் இருக்கிற அந்த நீதியை ராஜ்யம் பார்க்கும், அந்த அன்பை ராஜ்யம் பார்க்கும். உங்களை கூடையில் அவர் போடுறாருன்னா உங்கள் கரத்தில் ஒரு வலையை கொடுக்குறார் என்ற அர்த்தம். கூடையில் போடும் பொழுதே நீங்கள் நிரப்பப்படுறீங்க.
யாருடைய கூடை? ராஜ்யத்தினுடைய கூடை. த பேஸ்கெட் ஆஃப் த லிவிங் கிங்டம். அந்த கூடைக்குள்ளாக உங்களை கர்த்தர் போடும் பொழுது நீங்கள் நிரப்பப்படுறீங்க. when you are filled, நீங்கள் நிரப்பப்பட்ட பிறகு நீங்கள் பிறருக்கு அதை பகிர்ந்து கொடுக்குறீங்க. அந்த இடத்திற்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க. யோசித்து பாருங்கள் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். தேவன் உங்கள் கரத்திலே ஒரு வலையை கொடுக்கிறார். அதே வேளையில் ராஜ்யமும் ஒரு வலையை போட்டு இழுக்கிறது. அவருடைய தகுதிக்குள்ளாக, தெரிவுக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகளில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. ஸோ forsake the foolishness. திருப்பியும் சொல்கிறேன், உலகத்தினுடைய தாட் ப்ராசஸ்க்குள்ளாக நீங்கள் போகாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, யாரை பின்பற்றணும்? ஒரு செலிப்ரிட்டியவா? ஊழியக்காரர்களே நீங்கள் செலிப்ரிட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி பார்த்து அவர்களை பின்பற்றுறீங்க. கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் இப்போ இல்லை. வசனத்தை பார்த்து அதன்படி நடக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் இல்லை. அவர்கள் மனிதர்களை பார்க்குறாங்க, மனிதர்களுடைய உடையை பார்க்குறாங்க, அவர் நடவடிக்கைகளை பார்க்குறாங்க, அவர்களுடைய பகட்டான வாழ்க்கையை பார்க்குறாங்க. அது ஊழியமாக இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி. இப்பொழுது எல்லாம் அது போல தான் இருக்கிறது. நம் வாழ்க்கை அங்கே தான் கடந்து போயிட்டுருக்கிறோம், காணாமல் போய் கொண்டு இருக்கிறோம். யாரை பின்பற்றுகிறோம் என்பது தான் முக்கியம். நீங்கள் கிறிஸ்துவை வார்த்தையின்படி பின்பற்றினால் உங்கள் கரத்தில் ஒரு வலை கொடுக்கப்படும். வலை கொடுக்கப்படுகிறது என்றாலே நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது அதன் பொருள். நீங்கள் நிரம்பின பிறகு தான் உங்கள் கையில் வலையை கொடுக்குறார். பேதமையை விட்டு வெளியே வாங்க. இந்த ஃபூலிஷ்னஸ் வேண்டாம். முட்டாளாய் நாம் இருக்க முடியாது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். உலகத்தினுடைய ஞானிகளுடைய ஞானங்களை அவமாக்கும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிற தேவன் தான். ஆனால் நம்ம முட்டாளாக இருக்க முடியுமா? நாம் கிறிஸ்துவுக்காக பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் முட்டாளாக இருக்க முடியுமா உலகத்தை பின்பற்றி? அப்போ அந்த பேதமையை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்போ தான் நம்ம பிழைத்திருக்க முடியுமா? நம்ம பிழைக்கணும், வாழணும், நாமும் நம் குடும்பமும் வாழணும். நாம் செய்கிற தொழில், வேலை, ஊழியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அவங்க வாழ்ந்தாங்கப்பா, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அவங்க செய்கிற காரியங்கள்லாம் நல்லா இருக்குது, அவங்க சொன்னால் அதுக்கு நடக்குதுப்பா. அப்படியான ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை பிறரிடமிருந்து ஒரு சாட்சியாக நம்ம பெறணும்ல. அப்படி பெறுவதற்கு நாம் பேதமையை விட்டு வெளியே வரணும். அதாவது புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. இதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கிற காரியம். தேவனை பின்பற்றுவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பாத அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடப்போம். அப்பொழுது நம் கரத்தில் ஒரு பெரிய அதிகாரம். தேவனுக்காக, ராஜ்யத்திற்காக நாம் ஒரு கூட்ட மக்களை சேர்க்க முடியும். இதுதானே எழுப்புதல். எழுப்புதல் என்பது என்ன? ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் தான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றமாக உண்டாகும் தெரியுமா? நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது தானே நமக்கு அந்த வலை கொடுக்கப்படுது. அப்பொழுது தானே நம்ம ஒரு கூட்ட மக்களை நம்ம ராஜ்யத்திற்காக ஆயத்தம் பண்ண முடிகிறது. அந்த ஆயத்தம் பண்ணுவதற்கு முன்பதாக தேவன் சொல்கிற ஒரு காரியம்தான், என்னை பின்பற்றுங்கள். அவரை ஃபாலோ பண்ண சொல்கிறார். அவர் ரொம்ப தாழ்மையானவர், அன்பாக நடந்தார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார், வேறு எதுவுமே செய்யலை. அக்காம்ப்ளிஷ் த ஃபாதர்ஸ் வில். நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினா, அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றினா, நமக்கு கரத்திலும் ஒரு வலை கொடுக்கப்படுகிறது. நோ மேட்டர் நீங்கள் எவ்வளோ அதிகாரம் அடைந்தவங்க, எவ்வளோ வயசானவங்களா, இல்லை இளமையாக இருக்கிற ஒரு வாலிபர்களா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. கர்த்தருக்கு படித்தவர்களா, இல்லை எனக்கு அறிவு இல்லையே, அழகு இல்லையே, படிப்பு இல்லை, பணம் இல்லை, உலகத்தினுடைய பலன் இல்லை, இல்லை குடும்ப உறவுகள் இல்லை, அதெல்லாம் முக்கியம் இல்லை கர்த்தருக்கு. கர்த்தர் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் உங்களிடம் இருக்கிற அந்த விசுவாசம், நீதியும் போதும் என்று பார்த்து தான் அந்த வலையை கையில் கொடுக்க விரும்புகிறார். அந்த படகும் வெறுமையாக தான் இருந்தது. அவர்களும் they were exhausted. They tried a whole night. They land up with emptiness. வெறுமையாக தான் அவங்க திரும்பி வராங்க. அங்கே ஒன்றுமே இல்லாத நேரத்தில் தான் என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்கிறார். உங்களிடம் ஒன்றும் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை கூப்பிட்றார். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காலிங் யூ, ஃபாலோ மீ. உங்கள் கையில் நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களையும் நிரப்புகிறார், பிறரையும் நிரப்ப விரும்புகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்
ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி, புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். யார்? நீங்களும் நானும். சந்ததியாக இருக்கிறோம், ஒரு ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம், அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். எவ்வளோ ஆச்சரியமாக எழுதப்பட்ட வார்த்தைகள் பாருங்களேன். உங்களுக்கு எனக்கு ஒரு எவ்வளோ அழகான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அதாவது அவருடைய அன்பை அறிவிக்கும்படியாக, அவருடைய சிலுவையின் உபதேசத்தை சுமந்தவர்களாக. கெட்டுப்போகிறவர்களுக்கு தானே அது பைத்தியமாக இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அது தேவ பலனாக இருக்கு இல்லையா? நம் மூலமாக அந்த தேவ பலன் பிறருக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். எப்படி பகிர்ந்து கொடுக்க போகிறோம்? நாம் தகுதி உள்ளவர்களாக கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது அந்த தயவை பெறுகிறோம். ஒன்றுமே இல்லை, விசுவாசம்தான். படகை விட்டுட்டு வலையை கீழே போட்டுட்டு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தார்கள். இன்று உங்களிடம் இருக்கிற அந்த வெறுமையை கீழே போடுங்க. அங்கே ஒன்றுமே இல்லை, கிறிஸ்துவை பின்பற்ற முயற்சி செய்யுங்க. அந்த விசுவாசம் ஒரு பெரிய தயவை உங்கள் கரத்தில் கொடுக்கும். நீங்கள் ஒரு பெரிய அசைவை இந்த பூமியில் உண்டு பண்ண முடியும். நிச்சயமாக முடியும். விசுவாசிங்க. விசுவாசம்தான். அந்த விசுவாசம் கிரியை இல்லாமல் செத்ததாக இருக்கிறது என்று வேதம் தெளிவாக காண்பிக்கிறது. இந்த விசுவாசத்தோடு முயற்சி பண்ணலாமே, தேவ தயவை பெறலாமே. தேவனுடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம் இல்லை, நம்ம ஒரு ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் இல்லை, அந்த ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோம்ல, அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்ல, அவர் அன்பை சிலுவையின் உபதேசத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்ல, அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது, அவருக்கு பின்பதாக நாம் போகும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். ஆமென். மீண்டுமாக இந்த ஸ்கொயருக்குள்ளே நிற்க நான் விரும்புகிறேன். ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது இந்த செய்தி? நாம் எதையாவது பின்பற்றி போகிறோம், அது மனித இயல்பு. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் தேவனை படைத்த பரம்பொருளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பின்பற்றி போவது தான் சரி என்று நான் சொல்ல ஆரம்பித்தேன். இப்பொழுதும் திருப்பி கர்த்தர் அங்கே தான் கொண்டு நிறுத்துகிறார். சுய புத்தியின் மேல் நம்ம சாயக்கூடாது. நம்மளுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்கும். அந்த சுய புத்தியின் மேல் சாயாதபடியாக கர்த்தரை முழுமையாக விசுவாசித்து அவரை உன் வழிகளிலெல்லாம் நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த எவ்ரி டே, இந்த டே டு டே லைஃப், இந்த எவ்ரி மூமெண்ட் கர்த்தரை நம்ம அக்னாலேஜ் பண்ணும் போது, அவரை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது, இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான காரியங்களும் புறந்தள்ளி அவருக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறார். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய அதிகாரம். நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க. இப்பொழுது தீர்மானம் எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவை பின்பற்ற போகிறேன், அவருடைய பாத சுவடுகளை நான் பின்பற்ற போகிறேன், அவர் வார்த்தைகளை நான் பார்க்க போகிறேன், அந்த வார்த்தையின்படி நடக்க போகிறேன். மனிதர்களை அல்ல, பகட்டான வாழ்க்கையை அல்ல, இல்லை நான் மனசில் நினைக்கிறேன், எதிர்பார்க்கிற, இச்சிக்கிற வாழ்க்கை அல்ல. இட்ஸ் நாட் அபவுட் அவர் ஓன் டிசையர், மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். நாம் நினைக்கிற காரியம் இல்லை, அது நிச்சயமாக ஒரு தோல்விக்குள்ளாக தான் போகும். இப்போ உங்களுடைய தோல்விகளுக்கான காரணத்தையும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதி பாருங்கள். எதனால் இந்த நிலை உங்களுக்கு? இந்த தேவைக்காக இப்போ நீங்கள் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறீங்கல்ல, இந்த தேவை எதனால் வந்தது? இஸ் தட் காட் ஃபெயில் டு ப்ரொவைட் யூ? அவர் உங்களுக்கு கொடுக்க மறந்துட்டாரா, மறுத்துட்டாரா, தவறிட்டாரா? அப்படி அல்ல, தேவன் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் மௌரியா மலையின் மேலே ஈசாக்கை அந்த த்ரோட்டில் கத்தி வைக்கிற வரைக்கும் கர்த்தர் பொறுமையாக இருந்தார். அதான் விசுவாசம். அப்பொழுது கர்த்தர் நிறுத்தி தான் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்குறார். எல் ஷடாய், கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவருடைய பருவத்தில் உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை வாழணும். உலகத்தை அல்ல, ஊழியக்காரர்களுடைய போதனைகள் என்று அதன் பின்னாடி போவதனால் அல்ல, டாக்டரின் பேஸ்டாக இல்லை, பாலிசி பேஸ்டாக இல்லை, தாட் ப்ராசஸ் பேஸ்டாக இல்லை. நீங்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி, பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட், வசனத்தை வாசித்து
அந்த வசனத்திற்குள்ளாக நீங்கள் நின்று உங்கள் வாழ்க்கையை அதன்படி நடத்தும் பொழுது, அவர் சிலுவையை அடையாளமாக எடுத்து அவரை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒரு அதிகாரம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். அதாவது தயவை பெற்று பிறருக்கு தயவை பகிர்ந்து கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கும். பேதமையை விட்டு விலகலாம். தேவனுடைய ஜனமாய் நீங்கள் இருக்கிறீங்க. சுய புத்தி மேல் சாய வேண்டாம். தேவனை நாம் எப்பொழுதுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம், முக்கியத்துவம் கொடுப்போம். அவர் நம் பாதைகளை செவைப்படுத்துவார். அவர் உங்களுக்கு முன்பதாய் போய் கோணனானவைகளை செவையாக்குவார். will change all the crooked ways. The God will go before you, my dear brother, my dear sister. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மிகுந்த தயவு நிறைந்த வாழ்க்கையாக, நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா ஃபேவரும், எந்தெந்த இடத்துல எப்படியான அற்புதங்கள் உங்களுக்கு வேண்டுமோ அந்த அற்புதங்களை உங்கள் கரத்திலே in due time God will provide. அந்த மௌரியா மலை தான் இன்று சீயோன் மலையாக இருக்கிறது. விசுவாசத்தை நடப்பித்த ஒரு மனிதனை தான் நான் விசுவாச தந்தை என்று ஆபிரகாமை அழைக்கிறோம். சீயோன் மலையில்தான் கர்த்தருடைய பாதம் மீண்டுமாக வந்து சேரும். அங்கே தான் தேவாலயம் இருந்தது. எங்கே விசுவாசம் இருந்ததோ அங்கே தான் உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. விசுவாசம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். உங்களிடம் அந்த விசுவாசம் இருந்து இருக்கிற வெறுமையை தூக்கி போட்டுட்டு கிறிஸ்துவை பின்பற்ற இன்று நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தார், உங்கள் மனதளவில் ஒரு அடி எடுத்து வைத்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு போவார். அதோடு இணைந்து உங்கள் வலக்கரத்தில் ஒரு வலையும் கொடுப்பார். நீங்கள் தயவை பெற்று பிறருக்கு தயவை பகிர்ந்து கொடுப்பீங்க. கர்த்தர் நிச்சயமாக செய்ய போகிறார். ஒரு சிறிய ஜெபம் என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இதோட உங்கள் ஜெபம் நின்றக்கூடாது, வாழ்க்கை ஜெபமாக இருக்கணும். நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்க. கர்த்தரோடு இணைந்து அவருடைய சமூகத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது, விண்ணப்பிக்கும் பொழுது நிச்சயமான பதில், உறுதியான பதில், தயவான பதில் உங்கள் வாழ்க்கையை வந்து நிரப்பும், ஆசீர்வதிக்கும். ஜெபம் பண்ணலாமா? அன்பு கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில் நோக்கி பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அப்பா, இந்த வேளையில் தயவின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அப்பா உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரை உம்மை பின்பற்ற ஆண்டவரை நாங்கள் இங்கே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் உம்மை பின்பற்ற ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவரை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்னிடம் வெறுமையாக நான் இருக்கிறேன், என் கரத்தில் எதுவும் இல்லை, ஆனாலும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வார்த்தைகளை, வாஞ்சையை நீங்கள் பார்க்குறீங்கப்பா. அவங்க கரத்தில் ஆண்டவரை நீங்கள் அந்த அதிகார வலையை நீங்கள் கொடுக்குறீங்க. ஆண்டவரை அதை பிறரை அடிமைப்படுத்துவதற்காக அல்லப்பா, நித்திய ஜீவனுக்காக வழிநடத்துவதற்கான அதிகாரத்தை உங்களுடைய பிள்ளைகள் கரத்தில் நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க. ஆண்டவரை அப்பா, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அந்த அதிகார வலையை நீங்கள் கொடுப்பதற்கு முன்பதாக அவர்கள் வாழ்விலே எந்தெந்த இடங்களில் உங்களுடைய தயவுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்களோ, எந்தெந்த இடத்திலே ஆண்டவரை உங்களுடைய தயவு அவர்களை நிரப்ப வேண்டுமோ அந்த இடத்திலே ஆண்டவரை உங்களுடைய தயவு நிரப்பினதற்காக நன்றி. பலவீனமாக இருக்கிற அப்பாவுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சரீர பலவீனங்கள் இப்பொழுதே அகன்று போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த தயவை அவர்கள் பெற்றவர்களாக உம்மை பின்பற்ற விரும்புகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உச்சம் தொலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம், பரிகாரியாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை தொட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா விதமான வேதனைகள் போகட்டும்ப்பா, வலிகள் போகட்டும். ஆண்டவரே இத்தனை காலம் அவர்கள் பட்ட அந்த வலிகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிற ஒரு தேவ பிள்ளையாக, ஒரு ஆசாரியனாக ஆண்டவரே அப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஒரு பணியை எடுத்து உமக்காக வைராக்கியமாய் நிற்கிற விசுவாசிகளாக அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து சீஷர்களாக மாற்றுங்க. ஆண்டவரே ஆமென். இந்த வேளையில் அப்படியான ஒரு வலி வேதனைகளை நீர் எடுத்து போட்டதற்காக நன்றி அப்பா. மனதில் இருக்கிற எல்லா காயங்களுக்கும் நீர் ஆண்டவரை இப்பொழுதே ஆண்டவரே அப்பா ஒரு பதிலை கொடுத்ததற்காக நன்றி. எல்லா விதமான போராட்டங்களிலே ஆண்டவரை நீ ஒரு பெரிய பதிலை கொடுத்துட்டீங்க. ஆண்டவரே நிச்சயமாக ஆண்டவரின் அன்பு ஆண்டவரை அந்த மனதை குணப்படுத்தி இருக்கு, இந்த காயங்களை ஆட்சி இருக்கிறது, சரீரத்தில் ஒரு பெரிய சுகத்தை கொடுத்துருக்கிறது நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். எல்லா விதமான வெறுமைகள் அகன்று ஒரு பெரிய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நிச்சயமாய் உம்முடைய தயவு அப்படியாக நிரப்பி உம்முடைய பிள்ளைகளை ஒரு வெற்றியாகவும் ஒரு அதிகாரம் நிறைந்தவர்களாகவும் பிறரை உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராய் வழிநடத்துகிற அதிகாரம் படைத்தவர்களாக மாற்றினதற்காக நன்றி. எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் விண்ணப்பித்து ஆண்டவரை ஜெபித்து முடிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் நீர் எங்களுக்கான பதிலை கொடுத்து விட்டீர் என்று விசுவாச அறிக்கை எடுக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. அன்பு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம். தயவு நேரம் மூலமாக கர்த்தர் உங்களை சந்தித்திருப்பார் நான் தீர்க்கமாக விசுவாசிக்கிறேன். நீங்கள் அதிகாரமான ஒரு வலையை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க.
பிறரையும் ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்த அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்றதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்திக்கலாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில். காட் பிளஸ் யூ. நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், உனக்கு கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெல்கம். இதயம் கலங்கினதா, ஆசைகள் இலை போல் உதிர்கிறதா. இதயம் கலங்கினதா, ஆசைகள் இலை போல் உதிர்கிறதா. மழையில் கண்ணீரும் மறைகிறதோ, மண்ணாய் உலகம் மிதிக்கிறதோ. மழையில் கண்ணீரும் மறைகிறதோ, மண்ணாய் உலகம் மிதிக்கிறதோ. ஓயாதே ஓயாதே, உன்னதர் இயேசு உன்னோடு. பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் LTN மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவினுடைய யூடியூப் தளத்தில் பிரதர் ரூபனுடைய வல்லமை நிறைந்த செய்திகளை பார்க்க மறக்காதீர்கள். அவரை பற்றிய கூடுதல் தகவலுக்கு LTNministries.com செல்லுங்கள். உங்களுடைய ஜெப உதவிக்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது 7305958774 என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.